டேய் சண்முகம், இந்த தடவை என் பிளானே வேறடா. என்னடா பிளானு? ஏய், நீ கார் மேல போய் விழுந்து அடிபடுற மாதிரி ஒரு ஆக்டிங்க போடு, அவனை தூக்கிடலாம். ஏண்டா உனக்கு உதவி பண்ணலான்னு வந்தா என்ன பலி கொடுக்க பாக்குற? ஒரு ஆக்டிங் தான்டா. ஒரு படத்துல வடிவேல் காமெடி வருமே, அந்த மாதிரி பக்கத்துல போய் விழுந்த மாதிரி ஆக்டிங்க போடு. அவன் வர்ற வேகத்துக்கு பிரேக் அடிப்பானடா? அதெல்லாம் அடிப்பான், தப்பா எதுவும் ஆகாது. ஒருவேளை உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னு வச்சுக்க, டக்குன்னு விலகிடு. டேய், டேய், நீ ஈஸியா சொல்லிடுறடா, ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள திக்கு திக்குன்னு அடிக்குதுடா. டேய், என் உயிர் நண்பன்ல நீ, நான் சொன்ன செய்ய மாட்டேன். ஆ, சரி விடு, செய்றேன். சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. இவனுக்கு என்ன ஈஸியா சொல்லிட்டு போயிட்டான், போனா ஏன் உசுராச்சே. ஐயோ, ஏமா வரானே. யார் நீ? யோ, சத்யா. வாங்க ஓனர், சீக்கிரம் வந்துட்டு இருக்கீங்க. என்ன சவுண்ட்லாம் ஓவர் ஆகுது? என்ன சத்யா இதெல்லாம்? வண்டி தானே ரிப்பேர் பண்ணிக்கிறேன். இந்த நக்கல் எல்லாம் வேண்டாம். யார் நீ? என்ன பிரச்சனை உனக்கு? இந்த கேரேஜ் வரதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ஓனர், என்ன ஓனர், ஏதோ பாஷா பத்தில் வர தலைவரை அவங்க தம்பி கேள்வி கேட்பாரு, அது மாதிரி கேட்டுக்கிறீங்க. டேய், அந்த ஆயில் கேனாரா? டேய் சத்யா, கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல, உனக்கு விளையாட்டா இருக்கா? என்ன உங்க பிரச்சனை? எதுக்கு இப்ப காலையில கேள்வி கேட்டுக்கிறீங்க? என் அக்கா வந்து நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரெகுலரா கையெழுத்து போட போறேன்னு, உன் மேல ஏகப்பட்ட கிரிமினல் கேஸ் இருக்குன்னு போலீஸ் என் அக்கா கிட்ட சொல்லிருக்காங்க. நான் அப்ப கூட அவங்க கிட்ட உன்னை சப்போர்ட் பண்ணி தான் பேசினேன். ஆனா உன்னை, உன் குடும்பத்திலேயே உன்னை பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க. அவங்களே உன் மேல கேஸ் போட்டிருக்கேன்னு சொல்றாங்க. இங்க பாரு சத்யா, உண்மையை சொல்ல. யார் நீ? என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பெருசா ஏதாவது தப்பு பண்ணிட்டு தலைமறைவா இருக்கிறதுக்கு இடம் கிடைக்கலன்னு இங்க வந்து ஒளிஞ்சிருக்கியா? நீங்க என்ன சொந்தமா உறவா பந்தமா? நீங்க முதலாளிங்க, நான் உங்களோட வேலை செய்யற ஒரு தொழிலாளி, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நான் அவனையும் அக்யூஸ்ட் இல்லை, ஜாமீனில் வெளியேகிறேன். நான் அக்யூஸ்ட்னு இன்னும் தீர்ப்பில் அவனை வெளியே வரலங்க. நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா தூக்கி உள்ளே வச்சுட்டு இருப்பாங்க. தான் உள்ளே வைக்கல. சரி, எந்த கேஸ்க்காக கழுத்து போட்டுக்கிட்டு இருக்க, அதையாவது சொல்லு. ஏங்க, அதான் சொல்ல முடியாது சொல்லி நிற்கிறேன்ல, ஸோ அம்மா அதே கேட்டுன்னு பர்சனல் நோண்டின்னு. இந்த பாருங்க, என் வேலையில் ஏதாவது குறைந்தா சொல்லுங்கள், அதை உடனே திட்டிக்கிறேன். சும்மா தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுன்னு இருக்காதிங்க, சும்மா கடுப்பேற்றிங்க. இப்போ எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி இருக்கிறது தான் எல்லாத்துக்குமே நல்லது. தேவையில்லாமல் எதையும் போட்டு குழப்பின்னு இருக்காதிங்க. என்னால் உங்களுக்கு எதுவும் கெட்டது நடக்காதுங்க, கிளம்புங்க. கட்ட அவுத்து விடுங்கடா. யாராது? யாராது? கட்ட அவுத்து விடுங்கடா. தைரியம் இருந்தா கட்ட அவுத்து விட்டு பேசுங்கடா. இப்ப நான் எப்படி இருக்கேன்னு உனக்கு தெரியக்கூடாதுல்ல மாப்பிள்ள. அப்பதானே இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் சூடு பிடிக்கும். ஏய், என்ன வேணும் உனக்கு? எதுக்கு எனக்கு இப்படி டார்ச்சர் பண்ற? ஏய், என்ன அவுத்து விடுங்க. ஏய், அவுத்து விடுறதுக்கா உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு கடத்திருக்கேன். ஏன் மாப்பிள்ள,
கொஞ்ச நேரம் உன்னை சேர்ல கட்டி போட்டதுக்கே உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல? ஏய், முருகனுடைய அம்மாவையும் என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்ப? எத்தனை நாள் கட்டி போட்டு வச்சிருந்த? எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். இங்க பாரு, நான் பண்ண எல்லாமே அஞ்சலிக்காக தான். மரியாதையை என்ன ரிலீஸ் பண்ண. யோ, நான் உன் பொண்ணு கூட போய் சந்தோஷமா வாழுங்க. நான் தகப்பனாக போறேங்க. நான் திருந்திட்டேங்க. நான் முன்னாடி மாதிரி இல்ல. அப்படியா? நீ திருந்தினதெல்லாம் நான் தூரமா இருந்து பார்த்துட்டு தானே இருந்த மாப்பிள. நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் கொஞ்சமாவது நீ தண்டனை அனுபவிக்க வேண்டாமா? இந்நேரம் என் முகம் பழைய மாதிரி இருந்திருந்தா என் குடும்பத்தோட போய் நான் சந்தோஷமா இருந்திருப்பேன்டா. ஆனா நீ என் வாழ்க்கைய காலி பண்ணிட்டல்ல. இப்ப சொல்றேன்டா, நான் என் வீட்டுக்கு திரும்ப போக முடியலனாலும் பரவாயில்ல, நீ நரகமான வாழ்க்கை வாழ கஷ்டப்படணும். நீ செஞ்சதுக்கெல்லாம் உனக்கு பதில் கொடுக்க தாண்டா உன்னை இங்க அடைச்சு வச்சிருக்கேன். ஈஸ்வரமூர்த்தி ஐயா, நம்ம கணக்கு புள்ள எத்தனை வருஷமா உங்க கூட இருக்கிறான்? கூட இருந்தே குழிய பறிச்சிருக்கானே. ஆமாயா, இந்த காலத்துல எவனை நம்புறதுன்னு ஒண்ணுமே புரியல. அவனை என் வீட்டுல ஒருத்தனா தான் வச்சிருந்தேன். ராஸ்கல் இப்படி பண்ணிட்டான் பாருங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க இருக்கிற வீட்டுல தான் துளசி மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு நல்ல மருமகளா இருக்கா. இப்ப எதுக்கு இந்த துளசியை தூக்கி வச்சு கொண்டாடுறானுங்க? கடுப்பா வருது. ஐயா, நல்லவங்களும் உங்க கூட இருக்கிறாங்க. ம், நீங்க நம்பிக்கையா இருங்க. இனி உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. ம். சரி, நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க. ஆ, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. சரிங்க ஐயா. அப்ப நாங்க கிளம்புறோம் ஐயா. வாங்க. நல்லது ஐயா. போயிட்டு வாங்க. வரேன் ஐயா. வாங்க. ஆ. அப்புறம் மீனா, அப்படி இப்படின்னு கட்சியோட மகளிர் அணி தலைவி ஆக போற. இது வெறும் ஆரம்பம் தான். அடுத்து எம்எல்ஏ, மினிஸ்டர்னு மொத்த அதிகாரமும் உன் காலடியில வந்து கிடக்கணும். அந்த ஈஸ்வரமூர்த்தி, வெற்றி, இந்த குடும்பத்துல எவெல்லாம் அரசியல்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நிக்கிறானுங்களோ அத்தனை பேரையும் நீதான் டம்மி ஆக்கணும். இப்ப பார்த்தாலே தெரியுதுடி, உன் முகத்துல அந்த மகளிர் அணி கலையே வந்துருச்சு.